ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜேஆர் கோபி. ஏன்னா இது மேட்ரிஸ் கோபின்ல நீ உன்னோட யூடியூப் சேனலுக்கு வச்சிருந்த, இப்போ என்ன நீ விஜேஆர் கோபி அப்படின்னு சொல்றீங்க, நீங்க நினைக்கிறது எனக்கு கேட்குது. ஸோ மேட்ரிஸ் கோபிக்கு அப்புறம் நம்ம சேனல்ல பல பேர் மாறி வந்துருச்சு. பட் எந்த பேருமே எனக்கு செட் ஆகலையோ, ஒருவேளை இந்த நேம் வந்து நமக்கு செட் ஆகலையோ, ரொம்ப அட்டாச் ஆகலையோ, சரி வேற நேம் மாற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பல பேர் மாற்றியாச்சு. ஸோ கடைசியாக இதுதான் நேம், இதுதான் என்னுடைய நேம், ஐகானிக் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விஜேஆர் கோபி. ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் இது வரைக்கும் நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸ், பிளாக்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். நிறைய பேர் அதுக்கு நல்ல சப்போர்ட் ஆதரவுலாம் கொடுத்துருக்கீங்க. அதுலேயும் வந்து நான் எடுத்த ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னமும் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீ கேமரா எடுத்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் என்கிட்ட கேட்குறாங்க. ஆக்சுவலாக நான் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ரெட்மி Y2 அப்படிங்கிற மாடலில் தான் நான் அந்த வீடியோலாம் எடுத்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன். ஓகேங்களா, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டே டைமில் எடுக்க ரொம்ப நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா அது நைட் டைமில் கொஞ்சம் ரொம்ப குவாலிட்டி இல்லாமல் எனக்கு ஒரு ஃபீலாகவே இருந்துச்சு, அப்படிதான் இருந்துச்சு. ஸோ இப்போது ரொம்ப நாளாக வந்து அதே மாதிரி நல்ல ஒரு கேமரா குவாலிட்டியான உள்ள மொபைலில் நல்லா ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து நல்லா அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் வந்து அதுக்கான முயற்சிகள்லாம் போட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து நிற்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷல் டே, என்னோட பர்த்டே. என்னோட பிறந்த நாளுக்கு எல்லாருமே விஷ் பண்ணுங்கள். இனிமேலும் தொடர்ந்து வரப்போகிற எல்லா வீடியோக்களுக்கும் உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுங்க, நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட பர்த்டேக்கு நான் இன்னைக்கு வாங்கியிருக்கிற என்னுடைய பர்த்டே கிஃப்ட், என்னுடைய மொபைல் ஃபோன், அதாவது என்னுடைய செகண்ட் மொபைல் ஃபோன் ரெட்மியிலேருந்து நியூ மாடலுக்கு மாறியாச்சு. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அந்த மொபைல் என்ன எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் பார்க்கலாம் வாங்க. இது என்னோட ஓல்டு ஃபோன் ரெட்மி Y2. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வாங்கின என்னோட நியூ மாடல் மொபைல். ஸோ பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. பின்னாடி வந்து கேமரா வந்து 2 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் எட்ஜ் டிஸ்பிளே, அதாவது நமக்கு எங்கேயுமே கேப் இருக்காது, எல்லாமே ஃபுல்லாக டிஸ்பிளே தான். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக அந்த இதெல்லாம் பண்ணுறதுலாம் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா குவாலிட்டி, ஸோ நமக்கு வந்து யூடியூபுக்கு கேமரா தான் நமக்கு மெயின் இல்லையா. ஸோ ஃபோட்டோவும் பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு வீடியோவும் பாருங்கள் காட்டுறேன். இதில் வந்து எவ்வளோ கிளியராக எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு அழகாக தெரியுது பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த கேமரா செட்டிங்ஸில் இன்னும் நிறைய வந்து ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரைட்னஸ்லாம் வந்து நல்லா அழகாக ஸ்மூத்தாக இன்க்ரீஸு அதெல்லாம் நல்லா ஆகுது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த ஃப்ளாஷ் லைட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளாஷ் லைட் வந்து பார்த்திங்கன்னா ஆரோ ஃப்ளாஷ் லைட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பின்னாடி நமக்கு சர்க்கிள் போர்ஷனில் அந்த லைட் இருக்கும். இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பல கலரில் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஒரு ரெட்டிஸாக இருக்குது, ஒயிட்டாக மாறுது, இந்த மாதிரி எந்த கலர் வேணாலும் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஸ்பெஷல் இந்த ஒரு மொபைலில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய செட்டிங்ஸில் நிறைய 4K வரைக்குமே இதில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி நம்மளால் வீடியோ எடுத்துக்க முடியும், ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். ஹை ரெசல்யூஷன், அல்ட்ரா ஹெச்டி டாக்குமெண்ட்டாகவும் நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். ஸ்லோ மோஷன் இருக்குது, டைம் ஸ்லாப் இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிலா ஃபோட்டோ எடுக்கிறது கூட ஜூம் பண்ணி அந்த ஆப்ஷன் கூட இதில் கொடுத்துருக்காங்க, நான் வந்து பார்த்துருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம ஒரு படமோ ஏதோ ஒரு வீடியோஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ ரொம்ப பார்க்க ஃபுல்லாக மொபைல் ஃபுல்லாக நமக்கு வந்து நமக்கு ரொம்ப ஷோ ஆகுது. ஸோ எனக்கு வந்து இந்த மொபைல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மொபைல் கூடவே ஒரு ஆஃபராக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆஃபராக கொடுத்துருந்தாங்க 500. இதோடு எனக்கு டெம்பரும் ஒட்டி கொடுத்துட்டாங்க இந்த மொபைல் ஃபோனுக்கு. இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பரான் அப்படிங்கிற ஒரு பிராண்டோட ஸ்மார்ட் வாட்ச். ஸோ இது வந்து பார்க்கணும் பிளாக் கலரு, கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு நீட்டாகவும் நல்ல ஒரு டிசிப்ளினாக ஒரு மாதிரி நல்லா இருக்குது. நான் கூட செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இதில் வந்து நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் சென்சார் பின்னாடி வந்து அந்த ஹார்ட் பீட்டுக்கு, இந்த நடந்து போகிற ஸ்டெப்ஸு, இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த ஸ்டெப்புக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்டர்புக்கு கீழே சென்சார் வச்சுருக்காங்க. ஸோ இதில் தான் அந்த சென்சார் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர், அந்த பின்னு வந்து இருக்குது, மேக்னெட்டிக் சார்ஜர். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதை இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஆன் ஆகிடும், டக்குன்னு ஆன் ஆகிடுது, ரொம்ப நேரம்லாம் எடுக்கலை. ஸோ இப்போ நமக்கு ஆன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் டைமு, டிஸ்டன்ஸு, இந்த ஸ்டெப்ஸு,
ஹார்ட் பீட்டு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷனுக்கு இதில் இருக்குது. சாங்ஸ் கூட கேட்கலாம். இதில் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்குறாங்க. ஃபோன் பேசிக்கலாம், மெசேஜ் பண்ணிக்கலாம். எல்லாமே இதில் வந்து நிறைய ஆப்ஷன்கள் இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ எந்த ஒரு இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எனக்கு எதுவும் தெரியல. இப்போ தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் நான் செக் பண்ணுறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ளாஷ் லைட் வந்து பார்த்திங்கன்னா டார்ச் வந்து ஆன் ஆகி ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் இதில் செட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். QR கோட்லேருந்து எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத்து இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். தேவையான இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.